ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கோதுமை மாவில் எப்படி காஃபி கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு சன்னி வச்சு அதில் அந்த கோதுமை மாவை கொட்டிட்டு, அந்த கோதுமை மாவில் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே உங்ககிட்ட இல்லைன்னா நம்ம இட்லிக்கு பயன்படுத்துகிற சோடா உப்பு கூட ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் உப்பு 1 பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு மாவை தனியாக ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை உடச்சி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். முட்டை பார்த்திங்கன்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கூலிங்காக ஆட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு கேக் வந்து சாஃப்டாக வராது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் ரீஃபண்ட் ஆயில். 1 டம்ளர் கோதுமை மாவுக்கு 1/4 டம்ளர் ரீஃபண்ட் ஆயில், 3/4 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பால் வந்து ஒரு 1/4 டம்ளர் ஆட் பண்ணலாம். 1/4 டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்மக்கிட்ட என்ன எசன்ஸ் இருக்கோ, ரோஸ் எசன்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் 1 ஸ்பூன். நீங்கள் ஏலக்காய் தூள் வேணாலும் ஆட் பண்ணலாம். வெண்ணிலா எசன்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணலாம். இதை வந்து ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு கப்பு பாலில் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் வந்து பால் கொஞ்சம் லைட்டாக சூடான பாலில் இன்ஸ்டன்ட் ப்ரூ காஃபி தூள் தான் நான் ஆட் பண்ணுறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நல்லா அந்த ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தேன் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். அதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அதில் நாம் ஏலக்காய் தூள், வாசனைக்காக ஏலக்காய் தூள் வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த எசன்ஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம், இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கோதுமை மாவை நம்ம ஜலிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கோதுமை மாவை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஒரே பக்கமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து சாஃப்டாக கேக்கு கிடைக்காது. இது பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த காஃபி மிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அந்த லிக்விடை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்மூத் பேட்டராக ஒரே பக்கமாக நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்மூத் பேஸ்ட்டாக நல்லா ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும். நம்ம வந்து அதில் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த பேன், ஒரு டம்ளரில் செய்யலாம், ஒரு டிஃபன் பாக்ஸு, ஒரு லைட்டாக அடிகனமாக இருந்தால் ஓகே. அதில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் கொட்டி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது எதனால் பண்ணுறோன்னா, கேக்கு வந்து பேனில் ஒட்டாமல் வர்றதுக்காக தான் இந்த மாவு இது மாதிரி பண்ணுறோம். இது பண்ணி ஒரு இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதில் நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மேலேருந்து நல்லா ஊற்றுங்க. போர் பண்ணோன்னா இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும். அப்படி வந்ததுனா தான் நம்மளுக்கு வந்து இந்த டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்மளுக்கு கேக் வந்து நல்லா வரும் அப்படின்னு இதுலேயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை விட இன்னும் கொஞ்சம் திக்காக கூட, திக் பேட்டராக இருந்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா டேப் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த பிளேட்டை வந்து திருப்பி போட்டு அதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மாவை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 1/2 அன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கேக்கு பாருங்கள், சைடெல்லாம் ஓரம்லாம் விட்டுட்டு வந்திருக்கு. ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சு குத்தி பார்த்தோன்னா ஒட்டவே இல்லை. பாருங்கள், நம்மளோட கேக் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுறோம். பாருங்கள், எங்கள் வீட்டில் சூடாக இருக்கும்போதே நாங்கள் சர்வ் பண்ணிட்டோம். அதனால் சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக, பேக்கரியில் வாங்குறத விட செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. சூப்பர் ஸ்பான்ச்சியான கேக் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், நைஃப் வச்சு கட் பண்ணுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வீட்டில் யார் வேணாலும், நம்ம குழந்தைங்களுக்கு பர்த்டேவா, யாருக்கு பர்த்டே வந்தாலும் நாம்ளே வீட்டில் இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு செம்ம சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒவ்வொரு டைமும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர். பாய்.